வாங்க வாங்க, தண்ணி கப்பலாம் குடிக்கலாம். ஓடியா ஓடியாங்க. அவங்க மைக் அவங்க செக் பண்ணிக்கோங்க. மைக் செக் பண்ணிக்க. அவங்க மைக் அவங்க செக் பண்ணிக்க. ஹalleluya 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 ஆமென். சிக்னல் எது வருதோ மேலே பாரு. சிக்னல் எதுக்குமே வரலையே, ஆன் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி வரும்? ரைட். இப்போ பாருங்க செக் பண்ணிக்க. ஹalleluya ஹalleluya praise the Lord. ஓகேப்பா, ஓகே சரி. 68வது பாடல், பாடல் எண் 68, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, பேதைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ. இயேசுவே மனமிரங்கும், இயேசுவே மனமிரங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும், கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். தீயவர் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம், தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு மீட்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ.
ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. அல்லேலூயா. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளாகிய நமக்கு சகாயர் இயேசு ஒருவர் தான். சரிங்களா? இயேசு இல்லைன்னா நமக்கு சகாயமே கிடையாது. ஆகவே இயேசு நமக்கு சகாயராக இருக்கபடினாலே நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்த ஒரு பாடல், நீர் என்னை தேடி வராதிருந்தால்ங்கிற ஒரு பாடல். அதனால் தெரிந்த ஒரு பாடல் தான். பாடி ஆண்டவருடைய நாமத்தை கைவாயை திறந்து கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமா? பாடுமா? நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீர். சொத்தோ சுகமோ தேவையில்ல, சொந்தம் பந்தம் நாடவில்ல. சொத்தோ சுகமோ தேவையில்ல, சொந்தம் பந்தம் நாடவில்ல. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா, என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா, என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறைந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிரு
தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பே. அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நாளென்றோ அழிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நாளென்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தார் நாளென்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நாளென்றோ அழிந்திருப்பேன். கடைசியாக ஒரு பாடல், அந்த பாடலை பாடி பாடல் பகுதியை நிறைவு செய்யலாம். கடைசியாக ஒரு பாடல், யார் என்னை மறந்தாலும் என்ற ஒரு பாடல். அதனால் பாடும், சரிங்களா? புது பாட்டு நான் பாடு ஸ்டார்ட் பண்ண. யார் என்னை மறந்தாலும் இயேசு என்னை மறப்பதில்லை. உலகமே வெறுத்தாலும் இயேசு என்னை வெறுப்பதில்லை. யார் என்னை மறந்தாலும் இயேசு என்னை மறப்பதில்லை. உலகமே வெறுத்தாலும் இயேசு என்னை வெறுப்பதில்லை. உம் சிறகுக்குள் தஞ்சம் கொண்டே உம் மறைவுக்குள் மறைந்து கொள்வே. உம்மை போல ஒரு தெய்வத்தை பார்க்கல, எனக்காய் உயிரையும் தந்திட. உம்மை போல ஒரு தெய்வத்தை பார்க்கல, எனக்காய் உயிரையும் தந்திட. யாரெனை மறந்தாலும் இயேசனை மறப்பதில்லை. உலகமே வெறுத்தாலும் இயேசனை வெறுப்பதில்லை. நூலருந்த பட்டம் எங்கெங்கோ பறக்கும், நான் போகும் பாதையும் புரியல. நூலருந்த பட்டம் எங்கெங்கோ பறக்கும், நான் போகும் பாதையும் புரியல. இயேசுவே நீர் மாத்திரம் உம் முகம் மறைத்திருந்தால், இயேசுவே நீர் மாத்திரம் உம் முகம் மறைத்திருந்தால், மண்ணோடு மண்ணாய் போய் மக்கிதா போயிருப்பேன். மண்ணோடு மண்ணா போய் மக்கிதா போயிருப்பேன். யாரெனை மறந்தாலும் இயேசனை மறப்பதில்லை. உலகமே வெறுத்தாலும் யாரெனை மறந்தாலும் இயேசனை மறப்பதில்லை. உலகமே வெறுத்தாலும் இயேசனை வெறுப்பதில்லை. சிறகொடிந்த பறவை வானிலோ பறக்குமோ, எப்போது நானும் பறப்பேனோ. சிறகொடிந்த பறவை வானிலே பறக்குமோ, எப்போது நானும் பறப்பேனோ. அப்பாவும் பலனை தந்து கழுகு போல் எழும்ப வைத்தீர். அப்பாவும் பலனை தந்து கழுகு போல் எழும்ப வைத்தீர். வானத்தில் சிறகுகள்
உலகமே வெறுத்தாலும் இயேசுனை வெறுப்பதில்லை. யாரெனை மறந்தாலும் இயேசுனை மறப்பதில்லை. உலகமே வெறுத்தாலும் உம் சிறகுக்குள் தஞ்சம் கொண்டே உம் மறைவுக்குள் மறைந்து கொள்வே. உம்மை போல ஒரு தெய்வத்தை பார்க்கல, எனக்காய் உயிரையும் தந்திட. உம்மை போல ஒரு தெய்வத்தை பார்க்கல, எனக்காய் உயிரையும் தந்திட. யாரெனை மறந்தாலும் இயேசுனை மறப்பதில்லை. உலகமே வெறுத்தாலும் இயேசுனை வெறுப்பதில்லை. அல்லேலூயா. அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கூட அவனுடைய பெரிய கிருபையினாலே நிறைய காரியங்கள் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியிருக்கிறது. இதில் அழிவுகள் ஒரு பக்கம், சண்டைகள் ஒரு பக்கம், யுத்தங்கள் ஒரு பக்கம். நம்ம உயிரோடு இருக்கோன்னா அதெல்லாம் பெரிய விஷயம். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம உயிரோடு இருக்கோன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? அண்டை நாட்டுக்கு வந்திருக்கிறது நமக்கு வராதுங்கிற என்ன நிச்சயம் இருக்குது இல்லையா? நம்ம போகிற வாகனங்கள் விபத்தாகாதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் தேவன் நம்மை பாதுகாத்து பத்திரப்படுத்தி நம்ம இந்த உலகத்தில் இன்னும் நல்லா ஊழியம் செய்யணும், நிறைய ஆத்து மக்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆகவே அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாகட்டும். சரிங்களா? ஆகவே நான் பிழைத்திருந்து அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று வசனம் சொல்லு. ஆகவே நான் பிழைத்திருக்கிறது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது தான். ஆமென். உதாசீனமாக ஊரை சுற்றின்னு அட்டூழியம் பண்ணுறதுக்காக தேவன் நம்மளை வைக்கலை. சரிங்களா? நம்மளை வைத்திருக்கிற காரணம் அவருடைய சமூகத்தில் அநேகரை கொண்டு வந்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றணுங்கிறக்காக தான் தேவன் நமக்கு இன்னும் ஜீவனை கொடுத்து சந்தோஷமாக வைத்திருக்கிறார். ஆகவே அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் போது நிச்சயமாகவே இந்த பூமியில் யாருக்கு நோவு வந்தாலும் நமக்கு வராது. கொரோனா வரட்டுமே, போன கொரோனா திரும்பி வருதா? வரட்டும், வந்தால் என்ன? அதுக்கான பயந்து நான் உட்காந்துருக்க முடியும் இல்லை. அதனால் எது வந்தாலும் இயேசு உங்கள் கூட இருக்கும்போது ஒன்றும் வராதுங்க. இயேசு உங்க கூட இருந்துட்டு நம்ம கூட இருந்துட்டு வச்சுக்கலாம், வேறு எதுவுமே வராது. அதனால் இயேசு இல்லைன்னா எல்லாம் வரும். நோய் வரும், பேய் வரும், ஆமாம், எல்லாம் விரோதிகள் வருவாங்க. விரோதிகள் இயேசு இருந்தால் கூட வருவாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டேன், ஒரு காலத்தில் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமாம், தாவீது அப்படி தான். தேவன் அவர் கூட இருக்கிறனால தான் விரோதியை வந்தான், அதனால் விட்டு கொடுத்தாரா? இல்லை, சாத்ராக்கு மேஷாக்க யாராவெல்லாம் எடுத்துங்க, தானியேல் யாராவெல்லாம் எடுத்துக்குங்க. ஆனால் தேவன் உன் கூட இருந்தால் எந்த விரோதியாக இருந்தாலும் உனக்கு முன்னால் ஓடியே போயிடுவான், நிற்க முடியாது. கர்த்தர் அப்படி உனக்காக யுத்தம் பண்ணுவாருங்க. ஆமாம், உங்களுக்காக ஆழமாக இறங்கி யுத்தம் பண்ணுறது தேவன் இயேசு. ஆமாம், உங்கள்கிட்ட குறை சொல்லிகிட்டே போகிறவங்க மனுஷன், குற்றப்படுத்திட்டு போகிறவங்க மனுஷன். ஆமாம், நம்மளை அந்த காலத்தில் ஒரு காலத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பிள்ளைங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்டேஷன் வரலையும் போகணும். அதுக்கு ஒரு பாஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணுறாருன்னா, அந்த பாஸ்டர் ரவுடிங்களை வளர்த்து வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? அப்படி சொல்லத்தான் செய்வாங்க. ஆமாம், அதனால் நம்மளை குறை சொல்கிறவங்க நிறைய பேர். ஐயா கூட அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, நீங்கள் என்ன பாடுறீங்க, அர்த்தம் இல்லாமல் பாடுறீங்கன்னு இல்லையா? இப்படி நிறைய குறைகள் வரத்தான் செய்யும். அதுக்காக ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு மட்டும் நினச்சிக்காங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். சரிங்களா? சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் குத்துறவங்களாக இருந்தாலும் சார் தான், கத்துறவங்களாக இருந்தாலும் சார் தான், காயப்படுத்துகிறவங்க யார் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஏசு உங்கள் கூட இருந்தால் போதுங்க. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியத்தையும் கடந்து போயிட்டே இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஏசு இல்லைன்னா சின்ன காரியத்தில் கூட விழுந்துட்டு எந்திரிக்க மாட்டேங்க. சின்ன ஒரு காரியமாக இருந்தால் எந்திரிக்க மாட்டேங்க. அக்கடா அப்படா அப்படின்னு சொல்லி காலையும் கையும் பிடிச்சிட்டு முட்டி மோதிட்டு இருப்பீங்க. ஆனால் ஏசுவும் கூட மலையை போல இருக்க பிரச்சனையே கூட ஹல்லேலூயா சாதாரணமாக கடந்து போய்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் உங்க கூட வந்து வழக்காடுவாருங்க, உங்க கூட வந்து யுத்தம் பண்ணுவாருங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு உங்கள் சொந்தம் இருக்காங்க, உங்கள் சொந்தம் உங்களை விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமாம், உங்க கூட உங்களுக்கு ஜெபம் பண்ணுற அவங்க கூட விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் உன்னை விட்டு கொடுக்காத ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான் நம்ம தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு கொடுத்து ஒரு நாளும் விலகி போக மாட்டாருங்க. ஹல்லேலூயா. கடைசி வரையிலும் போராடுவாருங்க. ஆமாம், நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, மனிதர்களை நம்பி போயிடுவோம் இல்லைங்களா? இல்லை உலகத்தை நம்பி போயிடுவோம்.
அவங்க இருக்காங்க, அரசியல்வாதிகள் நம்பி போயிடுவோம். அந்த நேரத்தில் ஆண்டு சரி உன்னுடைய பலத்தை நீ காட்டணும், அவர் ஒதுங்கிக்குவார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னை தேவன் தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறாரா. யார் என்னை மறந்தாலும் இயேசு மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. உலகமே வெறுத்தாலும் இயேசு உங்களை வெறுக்கவே மாட்டார். வெறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று பேசிகிட்டு இருந்தவங்க நீ பேச மாட்டாங்க, மூஞ்ச தூக்குவாங்க, முகரையை தூக்குவாங்க. ஆனால் இயேசு அப்படின்லாம் கிடையாது. அவர் ஒரு நாள் மூஞ்ச தூக்குறவங்க கிடையாது, முகரையை தூக்குறவங்க கிடையாது. உங்களோடு கூட இருக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக வாழுகிற நம்ம ஒரு நாள் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். எல்லாம் எழுந்து நிற்போம்மா. அவன் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டோட சமூகத்தில் முன்னால் வந்துடுங்க. அப்படியே தயவு செய்து எவ்வளோ முன்னால் வருமோ முன்னால் வந்துடுங்க. ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்களை பார்க்கணும். ஒரு நூல் இருந்த பட்டம் போல் எங்கெங்கேயோ பறக்கிறீங்களா? ஆமே, ஒரு கண்டிஷன் இல்லாமல். ஹல்லேலூயா. உங்கள் கையில் நூல் இருக்கும்போது பட்டம் கண்டிஷனில் பறக்கும். நீங்கள் இயேசுவை இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவோடு இருக்கீங்களா? இயேசுவோட உங்களோட உறவு இருக்கா? இயேசு உங்களோடு இருக்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த பக்தனை தான் சொல்கிறார், நூலில் இருந்த பட்டம் எங்கெங்கோ பறக்கும், நான் போகும் பாதையெல்லாம் புரியாமல் போய்டும். அந்த பட்டம் எங்கே போய் விழுது? சென்னையில் நான் இதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். சில ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் நான் மாடியில் உட்காந்துருக்கும்போது இந்த காத்தாடி பட்டத்துக்காக ஒவ்வொருத்தன் ஓடுவான் பாருங்கள். அடி விழுந்து அடி கிடைக்கும், அங்கேருந்து விழுவான், இங்கேருந்து விழுவான். அந்த பட்டத்தை பிடிக்கணும். நூறு இருந்த பட்டத்துக்கு ஆமென் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவன் இழுப்பான், இவன் இழுப்பான், கிழிப்பான். இன்னைக்கு இயேசு உனக்கு உன் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகம் அப்படித்தான் உன்னை கிழிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை பங்கு போகிறதுக்கு ஒரு கூட்டம் தேடி ஓடி வரும். இயேசு உன் கூட இருந்தார் வச்சுக்கோங்க, ஒன்றும் அசைக்க கூட யாரும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கீங்க. ஹல்லேலூயா. அவர் விட்டுட்டீங்க வச்சுக்கோங்க, நீங்கள் நூலில் இருந்த பட்டம் தான். ஹல்லேலூயா. எங்கெங்கேயோ போவீங்க, யாரையோ இப்போ தேடி போவீங்க. ஆனால் அவர் கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா, நூல் அவர் கையில் இருந்துச்சுன்னா, ஹல்லேலூயா, அவரை விட்டு நீங்கள் வெளியே போகவே மாட்டீங்க. அவருடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. போன வாரம் பொழுது நடத்தின தேவனுக்கு ஆமேன். என்னென்ன விதத்தில் எப்படினா அவங்கள நடத்தியிருக்கிறாரு. ஆமாம், விழுந்த பொழுது, ஆமேன், விழுந்த பொழுது, ஹல்லேலூயா, மற்றவர்களாம் தள்ளின பொழுது, ஆமேன், மற்றவர்களாம் உன்னை ஒதுக்கி வச்ச பொழுது, ஆனால் உன் மனநலம் எப்படி இருந்துச்சு? ஹல்லேலூயா. உன்னுடைய காயம் எவ்வளோ கொடியதாக இருந்துச்சு. அந்த கொடிய காயத்தை என் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சர்வ வல்லமையுடைய மகிமையினாலே அதை ஆமேன் அந்த காயத்தை அவர் மாற்றியிருக்கிறார். வார்த்தையினாலே ஆற பண்ணியிருக்கிறார். ஏசு என்ன தெரியுமா பண்ணுவார்? உங்களுடைய இருதய காயத்துக்கு, உங்களுடைய மன காரியத்துக்குன்னா அப்படி வசனத்தை வச்சே ஆற்றுவார் பாருங்க. அப்படி வசனத்தை வச்சே ஆற்றுவார் பாருங்க. தைலத்தெல்லாம் போட்டு ஆற்ற மாட்டார். ஹல்லேலூயா. ஊசியெல்லாம் போட மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி வசனத்தை வச்சே ஆற்றுவாருங்க. ஹல்லேலூயா. நீ தேர்றது வரலையும் வசனத்தை வச்சு ஆற்றுவாருங்க. ஆமே, நீ தைரியம் ஆகிற வரலையும் வசனம் தான் உனக்கு. வசனம் அவ்வளோ வல்லமை உள்ளது. எப்பேற்பட்ட சோர்வுகளும் கடந்து போகக்கூடிய வசனம் ஆமேன் உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனை பார்த்து சொல்லுங்க, ஏசு ராஜா உங்களுக்கு நன்றிப்பா. ஆமேன். உண்மை ஆராதிக்க எனக்கு கொண்டு வந்திருக்கீங்களே, நன்றி 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 அப்பா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க, எத்தனையோ பேர் என்ன ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னை பார்த்து ஆமேன் ஸ்தோத்திரம் ஒதுங்கி போனாங்க. ஆனால் நான் உங்களை பார்த்த பொழுது ஹல்லேலூயா இந்த உலகமே என்னை பார்த்து ஒதுங்கி போகுது. ஹல்லேலூயா. நீங்கள் என் கூட இருக்கிறத பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. இந்த உலகம் என்னை பார்த்து ஒதுங்கி போகுதுன்னா நீங்கள் என் கூட இருக்கிறதுனால தான் இந்த உலகம் என்னை விட்டு ஒதுங்கி போகுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் எனக்கு சந்தோஷம். நீங்கள் என் கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உலக மனுஷங்க நிற்கிறதுனால எனக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் ஹல்லேலூயா அழிவு, ஹல்லேலூயா, அக்கிரமம், நாசம், மோசம், ஆமேன், ஆபத்து இல்லை கிடக்குது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை பொறுத்து கொள்ள முடியல, சகித்து கொள்ள முடியல, தாங்கி கொள்ள முடியல. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் யுத்தங்களை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்குள்ள இருக்கும்போது ஹல்லேலூயா வெற்றியை தேவன் தேடி தரப்போகிறார். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. போன வாரத்தில் இருந்த நிலைமையை மாற்றி இந்த வாரத்தில் இன்னும் மேன்மையாக தேவனை மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நீ விதைக்கிற விதை நல்லதான் பாரு. ஹல்லேலூயா.
நீங்கள் தூவுற விதை நல்லதான்னு பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல விதைகளை விதைச்சிங்கன்னா நல்ல அறுவடை உங்களுக்கு தருவாருங்க. நல்ல அறுவடை தான் உங்களுக்கு தருவாருங்க. நீங்கள் கெட்ட விதையை விதைச்சிட்டீங்க வச்சுக்கோங்க, அரளி விதையை விதைச்சிங்கன்னா அரளியத்தை நீங்கள் அறுக்க முடியும். நல்ல விதையை விதைக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுங்க. ஆமென். நல்ல விதையை கண்டுபிடிங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நல்ல விதை விதைக்கிறது இல்லை. ஆமென். அடிச்சு விடுறது, சகிக்கிறதில்ல, பொறுக்கிறதில்ல, தாங்கிறதில்ல. ஆமென். பொங்கி வர்ற கோபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அடங்குனாலும் அடங்க மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் விட்ட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் போகாதீங்க, வேண்டாம், நீங்கள் விட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நீங்கள் விட்டுருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் அவர் கையில் கொடுங்க. ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்குவாருங்க. நீங்கள் விட மாட்டேன்னு சொல்லி ஆமென் ஓடுறீங்க. கர்த்தர் உனக்கு முன்னாலே போய் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் நேர்த்தியும் பூர்த்தியும் சம்பூர்ணமாய் செய்கிறவராய் இருக்கிறார். அதனால் அவர் கையில் பொறுப்பை கொடுங்க, அவர் பார்த்துக்குவார். இந்த காலை நேரத்தில் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இயேசுவை விட்டுட்டு உங்களுடைய ஆமென் பலத்தில் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தோற்றுருவீங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு என் கூட இருக்கார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை ஆண்டவரே. ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீதி உள்ள தேவனாய் இருக்கிறதுனாலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இந்த நாளை போன வாரம் முழுது நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்தி மகிமைப்படுத்தி ஆராதிக்க நம்ம ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே ஹல்லேலூயா. எல்லாம் வாய்களை திறந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடல் தான், அலங்கார வாசலினாலே. எல்லாம் தெரிந்த ஒரு பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கை தட்டி வாய் திறந்து. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டினை மயாரே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டினை மயாரே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆலய
மியூசிக் வைக்கிறதுனால நாங்கள் பாடுறது பேசுகிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் சிலர் வந்து மியூசிக் வேணான்றாங்க. அதனால் ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல. நாங்கள் இங்கே தான் அங்கே பேசுகிறது அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. சரியான ஒரு குழப்பமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் நான் கூட இந்த சுதன்லாம் வரும்போது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சி பார்த்தா யோசிக்கிறாங்க. சுத்தமாகவே அவங்களுக்கு எனக்கு கான்டாக்டே இல்லை, சுத்தமாக வர மாட்டேங்குது. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்மளுடைய சமூகத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த ஆராதனையில் தேவனை மகிமைப்படுத்தத்தான் வந்திருக்கிறோம். சரிங்களா? ஒவ்வொருவரும் மனதார அவரை மகிமைப்படுத்தணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். அவரை மகிமைப்படுத்தாமல் சும்மா போய் கையை தட்டி வாயை திறந்து கத்தரை மகிமைப்படுத்துறது நமக்கு பெரிய நோக்கமாக இருக்கிறது. தேவன் அதுதான் அந்த ஓய்வு நாளை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி சொல்கிறீங்களா? போன வாரம் முழுது நடத்தின தேவனுக்கு நன்றின்னு சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவர் மகிமைப்படணும். இந்த புதிய வாரத்தில் புதிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கணும். புதிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கிட்ட வாங்கினேன் ஹல்லேலூயா ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லணும். அவர்கிட்ட பெற்ற கிருபைகளுக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். எண்ண முடியாத நன்மைகளை, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். நான் சிறு வயதிலிருந்து தாயின் கருவிலிருந்து என்னை கண்காணித்து வருகிறவர் அவர் தாங்க. எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோன்னா கிடையாது. எங்கள் அம்மா அப்பா ஹல்லேலூயா ஒரு வேளைக்கு இன்றைக்கி இருக்க அம்மா அப்பானா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதம் குழந்தை கருவிலே போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் நாங்கன்னா எங்கள் தாய் கருவில் உருவாகும் போது ஒரு கன்றாவியும் கிடையாது. ஆமேன். பிறந்தா தான், உயிரோடு பிறந்தா தான், வீட்டில் தான் பிரசவம் பார்த்தாங்க. அப்படின்னா தேவன் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், இன்றைக்கி நீங்கள் பிரசவ வாலில் போய் இன்றைக்கி குழந்தை பெற்றுக்கிறாங்க பாருங்க, அதை காட்டிலும் நீங்கள் வீட்டில் பிறந்தீங்க பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் என் மேலே நினைவாக இருந்தீங்க. ஆண்டவரே, உங்கள் கண்கள் என் மேலே இருந்துச்சு. ஆண்டவரே, இன்றைக்கி ஸ்கேனு அவங்க மேலே இருக்குது, டாக்டர் அவங்க மேலே இருக்காங்க, எல்லாம் மருந்து மாத்திரை அவங்க மேலே இருக்குது. ஆனால் தேவன் உங்கள் மேலே என் மேலே வச்ச கிருபை யாருமே இல்லாத பொழுது என் ஆண்டவருடைய கண்கள், என் ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கி பாதுகாத்து நல்ல சுகமான பிரசவத்தை என்னுடைய தாயார்கள் பெற்றெடுத்தார்கள். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். என்னை வீட்டில் பிறக்க வச்சதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி தானே, நல்லது தானே. ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் போய் ஹல்லேலூயா பல டெஸ்ட்டு, பல ஆயிரக்கணக்கான பணங்களை செலவழித்து நிற்க ஹல்லேலூயா டாக்டருடைய கணிப்பில் நீ பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையினாலே நம்முடைய கரத்தை வைத்து, அந்த கரத்தை நீட்டி கண்ணை வைத்து நம்முடைய கருவிலை தாங்கி தப்பு வைத்து ஹல்லேலூயா ஆமென். ஒளிப்பிடத்திலே உருவாக்கப்பட்ட எனக்கு எலும்புகளையும் நரம்புகளையும் சதைகளையும் இரத்தங்களையும் கொடுத்து ஹல்லேலூயா நாசியிலே சுவாசத்தை தந்து என்னை வாழ வைத்திருக்கிறாரே. எவ்வளோ பெரிய தேவன். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்கள். இயேசுக்கு நன்றி சொல்லுங்கள். என்ன போய் ஹல்லேலூயா. இந்த உலகம்னா என்ன அற்பமாக நினைச்ச பொழுது நீங்கள் என்ன அழகாக கொண்டு வந்து வச்சுருக்கீங்களே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக என் ஆண்டவராக இயேசு என்னை ஆமென் இந்த பூமியில் என்னை தோன்ற பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே நன்றின்னு சொல்லுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே நன்றின்னு சொல்லுங்கள். ஆமென். அவர் தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் இல்லாமல் ஹல்லேலூயா, உங்கள் கிருபை இல்லாமல் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடமா. நீங்கள் இல்லாமல் வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே,
கிருபையும் மாலையில மகிமையும் தருகிற நல்ல தெய்வமே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகிற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். கிருபை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அப்படியே முழங்கால் படியிடமா இருக்கிற இடங்கள்ல தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி பரலோக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். போன வாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாரத்தில் நீ